வெல்கம் பேக் டு சேனல். நம்ம வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா மால் டைக்கூன் இன் ரோப்ளாக்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து பெரிய மால் கட்ட போகிறோம். ஃபஸ்ட் 0 rupees கொண்டு கேட்டிருக்காங்க. இப்போ 15 ரூபா கேட்குறாங்க. 15 ரூபா என்னடா பண்ணுறீங்க? எதுவும் காசு ஹேங் ஆகுது அப்போ கைஸ். அப்படி தான் கொஞ்சம் என் ஃபோன் லைட்டாக ஹேங் ஆகும். அதான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் போக போக சரியாயிடும் ஹேங்கு. ஏன்னா என் ஃபோன் ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம டெய்லி லைவ் போட்டிருப்போம். நீங்கள் பார்க்க வரீங்களான்னு தெரில. ஃப்ரீ ஃபயர் லைவ்லாம் போடுவேன், பாருங்கள் மறக்காமல். இந்த ஸ்கூல் டேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஃப்ரைடே முடிஞ்சால் லைவ் போடுறேன் ஃப்ரீ ஃபயர் லைவு. ஸோ எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ டன்னு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஜம்ப்பு ஸ்தானோடா ஜம்ப்பு ஸ்தானோ இதுமாதிரி பாட்டு பண்ணால் காப்பரேட் போட்டுருவாங்க. ஸோ வேறு ஓகே ஏடா வயசு வீடியோ 51 செகண்ட் போக போகுது. பக்கம் இன்ட்ரோக்குள்ளே போடா. இன்ட்ரோ ஸ்டார்ட். ஓகே இன்ட்ரோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நோ காப்பிரைட் கைஸ், நோ காப்பிரைட் கூட சொல்லிட்டேன். நோ காப்பிரைட். ஸோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ கட்டணமான கஷ்டத்தினால கொஞ்சம் வாட்டி முடி போக வேண்டியதான். ஸோ இங்கே ஒரு 10 ரூபா, இங்கே ஒரு 30 ரூபா போடு கைஸ். இப்போ நமக்கு 7 ரூபா வருமா கைஸ் இன்கம்? இப்போ 7 ரூபா ஒரு செகண்ட் இருக்கும். ஒவ்வொரு பெர் செகண்டுக்கு 7 ரூபா இருக்குது கைஸ். 7 rupees per second. வேறு லெவலுடா இது கைஸ். விக்கெட்டில் நிற்கிறாங்க கைஸ். அழகாக இருக்குது. என்னது பை எலிவேட்ரு வேணாம். 1 நினைக்க வாடே. யாரா நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க? எனக்கு 7 ரூபா தான் இன்கம் பெர் செகண்டுக்கு இருக்குடா. சரி அதை எடுத்துக்குவோம். ஓகே இது வேணா இருக்க இருப்போம். சரி கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ் இப்போ தான் வந்தாச்சு. கொஞ்சம் காசு வர வெயிட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1K கிட்ட எடுத்தாச்சு கைஸ் காசு. 300 ரூபாய்க்கா. நெக்ஸ்ட்டு கைஸ் இது வந்து நல்லா செக்யூரிட்டி போட்டிருக்கோம். நல்லா ஒன்றும் ஆட்டே போட்டக்கூடாது. என்னடா பண்ண போகிறாங்க? என்னடா அவ்வளோதான் கேட்குறீங்க? என்னடா அடிக்க இன்கம்பே பெர் செகண்ட் பாருங்க கைஸ். நம்ம பாருங்களேன், ஒவ்வொரு தடவை கட்டுறப்பையும் நமக்கு இன்கம் 1 ரூபா எக்ஸ்ட்ரா பெர் செகண்டுக்கு கட்டினா என்ன கைஸ். ஒரு என்ன பண்ணலாம்? எலக்ட்ரானிக் பிடிஓ என்னது என்ன பண்ணலாம்? சரி எலக்ட்ரானிக் போடுவோம். எலக்ட்ரானிக்ஸ்லேயே போடுவோம் வாங்க. சரி வேணாம் இது இல்லை. வாங்க எலக்ட்ரானிக்ஸ் போடுவோமா? நம்ம என்ன போடுறது? சரி வாங்க எலக்ட்ரானிக்ஸ்லேயே போட்டுறோம். கரெக்ட் கைஸ். சரி ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரானிக்ஸில் போட்டிருக்கேன். சாப்பாட்டில் போடாமல் பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு. நம்மகிட்ட ஒரு 6 ரூபா தான் இருக்குது. அங்கே 345 ரூபா கேட்குறோட ஏடா அப்படி இருக்கேன். 606 56 ரூபா போடு. இன்னும் 310 ரூபா தான் இருக்குது. நம்மளோட காசு இன்னும் தேவைப்படுது. ஸோ எடுத்துவிடு. அவ்வளோதான் இஷ்டம். 440 444 காசு இருக்குது யூஸ் பாருங்களேன். இது வாங்குவோம். இப்போ செல்ஃப் வாங்குவோம். செல்ஃப் இருந்தால் ப்ராடக்ட்ஸ் வைக்க முடியும். ஸோ செல்ஃப் வச்சு அப்போ லைட் ஹேங் ஆகும். ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம சேனலில் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களும் ஷேர் பண்ணிட்டு வச்சுங்க. நம்ம டெய்லி லைவ் போடுவோமா? ரோப்ளாக்ஸ் லைவ் போடுவேன். எல்லாமே மல்டிபிளேயர் கேம் தான் மேக்ஸிமம் நான் லைவ் போடுவேன். மல்டிபிளேயர் கேம் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஆண்ட்ராய்ட் ஃபோன் கேம்ஸ் தான் நான் லைவ் போடுவேன். ஸோ டெய்லி வந்து வரவங்க உங்களை கூட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கூட்டு போயிட்டுருக்கோம். மறக்காமல் பார்க்குறவங்க பாருங்கள். நம்ம 7K அடிச்சதுக்கப்புறம் மைன்கிராஃப்ட் சீரிஸ் மல்டிபிளேயர் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறேன். வித் உங்களோட விளையாட போகிறோம். ஸோ உங்களோட விளையாட போகிறேன். ஏன் சர்வைவர் சீரிஸில் நீங்கள் வர போகிறீங்க நம்ம SMP தான். ஸோ ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் இருங்க. காசு வர மாட்டேங்குது. ஓகே சார் இவ்வளோ காசு வந்துருச்சு இப்போதைக்கு. போடு 1.3K காசு வச்சா சைஸ் அப்படியே டக்குன்னு போடுறேன். 1.5 இதான் ஏரியா வேணாம். இதான் இல்லை ஏரியாலாம் சரிங்க. இது வாங்கு இதையும் வாங்கு. அவ்வளோதான் முடிச்சாச்சு. இப்போ எங்கே போடுறாங்க? ஓடு கைஸ். நம்ம பெர் செகண்ட் 26 ரூபா கிடைக்கும். நல்லா அவ்வளோ கைஸ் 26 ரூபா பெர் செகண்டுக்கு 1 வர வைக்கிறோம் கைஸ். வர வைக்கிறோம். அம்பானி நாங்கள் அம்பானி பரம்பரை ஆனந்த் வல்லமரன்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுல்ல. நான் லாஸ்ட்டாக போட்டு சொல்கிறேன் என்னென்னு. ஐஸ்கிரீம் ஷாப் தான் கைஸ். ஃபுட்டு தான் வேறு என்ன போட. ஐஸ்கிரீம் ஷாப் போட்டிருக்கேன். ஐஸ்கிரீம்னு உங்கள் வீட்டு டெய்லி கடை அப்படியே வருவாங்க. ஐஸ்கிரீம்னு அந்த மாதிரி நம்மளும் நம்ம வீட்டுக்கு எல்லோரும் ஐஸ்கிரீம் நம்ம கடைக்கு வரணும் கைஸ். அதனால் ஐஸ்கிரீம் கடை போட்டிருக்கேன். காசு தீர்ந்து போச்சு. காசு இல்லை கைஸ். சரியா இவ்வளோ காசு குடுறா காசு இல்லை. அதான் பேட்ச் நாங்கள் அம்பானி பரம்பரை ஆனந்த தலைமுறைன்ற மாதிரி டக்கு போட்டாச்சா. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்கேன்? பை செல்ஃபா பை மணியா என்ன பண்ணு? காசு இருந்தாலும் போட முடியும். என் காசு எடுத்துறேன். ஓடு ஒரு உரிமை கொண்டு ஓடு கைஸ். இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் ரெண்டு 10 தான் வச்சுருக்கேன். வெறும் 10 தான் வச்சுருக்கேன். 10K வெறும் 10 ரீச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் பார்ட்டு. ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கோங்கப்பா. ஐஸ்கிரீம் எல்லாரும் பார்த்துங்க. சிட் பண்ண உட்காரலாமா? கெட் ஐஸ்கிரீம் வாங்கு. வாட் இஸ் திஸ்?
வாட் இஸ் திஸ்? நான் உட்கார்றேன் எந்திரிக்கிறேன் போங்கடா நல்லா இல்லை கைஸ் உட்காரம்ல ஐஸ். சரி ஐஸ்கிரீம் வேணுமா ஐஸ் சரி வேணுன்ட்டாங்க. சரி நம்ம காசு நம்ம 1.1 கிலோ இல்லை வர்றா காசா இது என்ன கேட்டிருக்காங்க ஏரியான்னு கேட்டிருக்காங்க. அதை விட்டு இருங்களேன் ஏன் கூட வந்துருக்கு. சரி போடுவான் எக்ஸ்பாண்ட் ஏரியா என்னடா அது. சரி போடு 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 இப்போ போட எல்லாம் அதனால் அதில் 65 ரூபா நமக்கு ஒரு ஒரு மேட்ருடா எனக்குலாம். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அம்பானி பரம்பரைன்னு கேட்டேன். அதில் காசு எடுத்துட்டாடா சை வச்சுருங்க. ஓகே கைஸ் 1.8K இது 3.6K கிட்ட நமக்கு வந்துருச்சு. ஸோ டக்குன்னு டேக் பண்ணி என்ன எடுக்கலாம்னா இப்போ கிளாத்திங் எடுப்போம். ஏன்னா கிளாத்திங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பிகாஸ் நம்ம எலக்ட்ரானிக்லும் இருக்குது ஃபுட்லேயும் இருக்குது. கிளாத்திங் நான் மட்டும் இல்லாதனால கிளாத்திங் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பியூட்டி பார்க்கலாம். பியூட்டின்னு ஒன்று இருக்குது அதை வச்சு விட்ருவோம். ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம கடந்து ஆயின் ஒன்றில் இருக்கணும் எல்லாமே இருக்கணும். ஸோ ஒரு நிமிஷம் எடுப்பிடுங்க. ஓகே இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க என்னடா சொல்கிறீங்க ஓகே 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 காசு எடுத்தாச்சு 2.4K வந்துருச்சேடா பசங்க ஏறிங்க கான்ட்ரிபியூட்ஸ் இதுங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ண வச்சுக்கங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு வேலையை முடிச்சாச்சு போய் இருக்கும். ஓகே நம்மளோட 3 கூட செஷன் இந்த அதுக்கு அங்கிட்டு வர பூட்டு போட்டிருக்காங்க என்னென்னு தெரில பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கேன். இல்லை இப்போ ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் வாங்கலாமான்னு தெரில. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா வெறும் 10 தான் வச்சுருக்கேன். 10 லைக் கூட வராது நம்ம வீடியோவுக்கு போட்டுட்டு பாருங்கப்பா. ஓகே 4.2 எடுத்தாச்சு கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி. ஸோ வந்து லைட்டாக ஹேங் ஆகுது வெயிட் பண்ணுங்கள். நான் 2 ஓகே ஒரு எடு போடு 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 போ 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 அதான் எனக்கு ஒரு ஆட்ரே இல்லை. என்ன நீங்கள் நான் கேட்குறாங்க எக்ஸ்பாண்ட் ஏரியா போடு காசே இல்லை கைஸ் 2.2K கேட்குறாங்க. என்கிட்ட 1.2K தான் இருக்குது எடுத்து வச்சுக்கிறேன் 3K எடுத்துட்டா போடா சிரிக்கிறேன் கைஸ். கைஸ் நல்லா நம்ம இதுக்கு டிப்ஸ்லாம் அப்பப்போ கொடுக்குறாங்க கைஸ். டிப்ஸ்லாம் அவங்களுக்கு காட்டுறதுங்க அப்பப்போ டிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கடைக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு டிப்ஸ்லாம் கிடையாது. டிப்ஸ் 1 ரூபா 100 ரூபா அந்த மாதிரிலாம் இல்லை 2500 கொடுங்க. சும்மா 2500 கொடுங்க. 2500 அப்போ தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு மறந்து போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டிடுங்க வந்துச்சு. ஸோ இதை வந்து பியூட்டி கைஸ் பாருங்கள் ஒவ்வொன்று வாங்குறப்ப நமக்கு பெர் செகண்டு அப்படியே பெர் செகண்ட் 79 ரூபா. அண்ணன் எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்ட பார்த்துங்க நம்ம எவ்வளோ பெரிய ஆள் கைஸ் இருக்கா. நீங்கள் லைக் பண்ணுறீங்க சில முன்னாடி போயிட்டுருக்கோம். ஸோ லைக் பண்ணலாம் பண்ணுங்கள் டக்கு இருக்குன்னு 6K 7K நம்ம 6.72K இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே 6.73 வந்துடும். ஸோ லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெயிட் பண்ணுங்க ஒரு ஓகே அந்த அவ்வளோதான்டா 8.1K கைஸ் மரணம் மாதிரி போட்டு வேறு லெவலு 0.4K வச்சுருக்கேன் அக்கௌண்ட்டில். இப்போ வாங்கடா என்ன எவ்வளோன்னு கேட்குறா வாங்கடா எவ்வளோன்னு கேட்டதுக்கு என்ன எப்படி சொல்கிறீங்க அநியாயமாக இல்லை உங்களுக்கு கேட்ட உடனே எவ்வளோன்னு கேட்க சொன்னதுக்கு பண்ணுறீங்க என்ன கேட்குறாங்க ஜென்ரல் ஹேங் ஆகுது. ஓகே பெர் செகண்ட் 85 வந்துச்சு பாருக்கு ஹேங் ஆகுதே போச்சு இன்ட்ரெஸ்ட் போடுங்க ஒரு சொல்லுங்க வெயிட் பண்ணுங்கள். ஓகே சரி பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ எல்லா காசு சேர்ந்து போச்சு. எவ்வளோ காசு சொன்னாலும் கேட்குறேன்னு சொல்லி எல்லா காசையும் பிடிக்கிட்டே டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. எவ்வளோ காசு சொன்னாலும் எவ்வளோ காசு சொன்னாலும் கேட்டுக்கன்னு எல்லா காசையும் கேட்டாங்க கேட்டா அப்படி இருக்கேன் பயப்படாது வாங்க கைஸ். லாஸ்ட்டாக அந்த ஓப்பன் பண்ணிடுவோம் அதான் ஓப்பன் நினைக்கிறேன். வாங்க பை ஏரியா ஓகே ஓப்பன் ஆகல அதெல்லாம் முடிச்சதுக்கு தான் ஓப்பன் ஆகணும் போல முடிச்சுடு போ அவ்வளோதான் முடிஞ்சு. இதை ஓப்பன் பண்ணால் வருமா 5.1K வாடே என்னடா பண்ணுறீங்க கைஸ். அது ரெஸ்பாண்ட் வந்துக்குவோமா என்ன பண்ணுறது. சரி வாங்க ஏற்கனவே 9 வருஷம் ஆக போகுது ஆயிடுச்சு என்ன சரி 5.1K வந்துச்சு 10மா என்ன 10ஆவதுன்னு நினைக்கிறேன். போயிருங்க ஒரு 4.2K மீதி ஒரு 200 நல்லாயிருக்கும். இல்லை 500 கேட்குறாங்க டே இருங்க கைஸ். இது முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவேன். 99 ரூபா கைஸ் நம்ம பெர் அமௌண்ட் கைஸ் 99 ரூபா நம்மளோட ஒவ்வொரு ரூபா 1 ரூபா பெர் அமௌண்ட் நமக்கு 99 ரூபா. ஸோ 2.K இருந்துச்சு 6.8K இருக்குது 1.2K தான் என்ன எதுவும் கேட்குறீங்க வாங்கிவிடுவோமா. ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சிடுவோங்க இந்த ஏரியா ஃபுல்லாக முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் இந்த ஏரியா ஃபுல்லாக முடிச்சோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரீயாக அந்த பக்கம் ஏரியாவை முடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஏரியா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இங்கே இருக்க கஸ்டமர்ஸ்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் சைடில் டிப்ஸ்ன்னு காட்டுங்க டிப்ஸ்ன்னு அப்போ கொடுப்பாங்க. சரி போடு ஓப்பன் வச்சு கைஸ் இன்னொரு 3 இடமா போட்டு வேறு லெவல் கைஸ். இது வந்து லாஸ்ட்டு நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கேஸ் பை டாட்டா பாய்.